வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி காத்து கொண்டு இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது தேவன் வல்லமையா பயன்படுத்தின பெண்கள் பற்றிய கதைகள் ஒன்றுக்கு பின் ஒன்று தொடர்ந்து வரதை நாம பார்க்கலாம். இன்னைக்கு காட்டன்வுட் சபையின் தலைமை போதகரா பொறுப்பு வகிக்கும் எங்க பையன் ஹாரிசன் கான்லி தேவனுடைய ராஜ்யத்திலும் அதன் மூலமா நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை உண்டாக்கிய சில பெண்களின் வாழ்க்கை சம்பவத்தை அவர்களிடமிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான கோட்பாடுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம், நான் பேலஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம், தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. 1 தீமோத்தேயு 3:7 வரையிலான வசனங்களை 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் ரோமாபுரியில் ஒரு சிறையில் இருக்கிறார். தன்னோட வாழ்க்கையின் கடைசி நாட்கள் நெருங்கி இருக்கிற நேரத்தில் சீஷனும் இளம் போதகருமான தீமோத்தேயு அவரோட மனசுல ரொம்ப பெருசா இடம் பெற்று இருந்தார். 3ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்தது. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வாரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுவேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. அதற்காக தேவனுக்கு நன்றி. உங்க கையில வேதகமம் இருந்தால் அதை அப்படி திறந்து வச்சுக்கோங்க. இந்த வசனத்துக்கு நாம மறுபடியும் திரும்ப வருவோம். இப்ப நம்ம ஜெபிக்கலாம். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்மை அறிகிற அறிவில் ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அருளும் ஆவியை இன்று எங்களுக்கு தந்தருள ஜபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசுவீராக. நீங்க எங்களுக்கு காட்ட விரும்புறத நாங்க பார்க்க எங்க கண்களை தெளிவாக்கும். எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ளும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசிலும் ஒவ்வொருத்தரோட இருக்கையிலும் நீர் அசைவாடி உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் அழகையும் மகத்துவத்தையும் கிருபையையும் எங்களுக்கு புதிதாக வெளிப்படுத்த ஜபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படவும் மேன்மைப்படுத்தவும் நாங்கள் ஜபிக்கிறோம். இது அவரோட நாமத்திலே கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு அம்மாவோட தாக்கத்தில் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கு. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரங்களில் அந்த தாக்கம் ரொம்ப சின்னதா, ரொம்ப சாதாரணமாக தெரிகிறது தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வலிமை மறுக்க முடியாத ஒன்றா தான் இருக்கும். நான் ஒரு அம்மாவின் தாக்கத்தை இப்படி தான் பார்க்குறேன். அது அநேகமாக ஒரு கப்பலின் சுக்கான் மாதிரி. சில நேரங்களில் அதை திசை காட்டும் கருவி. கண்ணுக்கு தெரியறதில்ல. சில நேரங்களில் அது ரொம்ப சின்னதாகவும் தெரியுது. ஆனால் ஒரு முழு கப்பலையும் திசை திருப்புற ஆற்றலும் திறனும் அதுக்கு தான் இருக்கு. கடுமையான புயல்லையும் கொந்தளிக்கும் கடல்லையும் ஒரு படகை சரியான பாதையில் கொண்டு போகிறது தான் அம்மாக்களோட தாக்கமும் அதே மாதிரி தான். இன்னைக்கு இந்த தாக்கத்தை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த தாக்கத்தை நான் இங்கே கொண்டாட விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் சொந்த குழந்தையையோ இல்லை பேர குழந்தையோ வச்சிருக்கிற அம்மாவா, பாட்டியாக இருக்கலாம். இல்லைனா வளர்ப்பு தாயாவோ மாற்றான் தாயாவோ கூட இருக்கலாம். இல்லை தத்தெடுத்த தாயாவோ இருக்கலாம். இந்த நேரத்தில் அந்த பட்டங்கள் முழுசா வெளிப்படுத்தாமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தாய். நீங்கள் ஒரு வழிகாட்டி. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்குறீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட தாய்மை பாத்திரத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியன்ற உண்மையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்டாக்குற தாக்கம் ரொம்ப பெருசு. நான் இப்படி சொன்னேன்னா அது ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இல்லை இது போதகரின் சாதாரண பேச்சா கூட தெரியலாம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஆசைப்படுறேன். அதுதான் அசைக்க முடியாத உண்மை கூட. அது எனக்கு தெரியறதுக்கான காரணம் நாம் இப்போ பார்த்த அந்த வேதகம பகுதி தான். கொஞ்சம் உங்களை திரும்ப அந்த வசனங்களுக்கு கூட்டிட்டு போகிறேன். இந்த சூழலை பார்க்குறப்போ இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற கடிதம். அவர் இதை ஒரு வாலிபரான தீமோத்தேயுவுக்கு எழுதியிருக்கிறார். தீமோத்தேயு இப்போ ஒரு பெரிய பொறுப்பை சுமந்துக்கிட்டு இருக்காரு. புதிய ஏற்பாட்டில் மிகப்பெரிய சபைகளில் ஒன்று எபேசு நகரத்தில் இருக்கிற இந்த சபை. இதில் போதகராக இருக்கிற பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த கடிதத்தோட ஆரம்ப வசனங்களில் இந்த உலகத்தை மாற்றின ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான ஆழமான உண்மையை, ஒரு வலிமையான சித்திரத்தை பவுல் நமக்கு எடுத்து காட்டுறாரு. அந்த அமைப்பு ரொம்ப சிறந்ததா இல்லைன்னா கூட அது விசுவாசமாக இருந்ததால எடுத்து காட்டுறாரு.
இந்த வேத பகுதியிலிருந்து உங்க சிந்தனைக்காக நான் எடுத்து தர்ற முதல் சிந்தனை இதுதான். தீமோத்தேயுவோட குடும்ப பின்னணியை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க விரும்புறேன். மறுபடியும் வேத பகுதிக்கு திரும்பி போகலாம். 3வது வசனத்துல இருந்து ஆரம்பிப்போம். பவுல் எழுதுறார், பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவே, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்து கவனிங்க, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தன. தீமோத்தேயு, அது உனக்குள்ளும் இருக்குன்னு நான் நிச்சயமா நம்புறேன்னு சொல்றாரு. மறுபடியும் அந்த சூழலை ஒட்டி பார்க்குறப்போ பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுறாரு. அவர் தீமோத்தேயுவுக்கு சொல்றது என்னன்னா, நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன் தீமோத்தேயு, நான் உனக்காக எப்பொழுதும் ஜபிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஜபிக்கிறப்போ உன் மாயமற்ற விசுவாசம் தான் எனக்கு முன்பா வருதுன்னு சொல்றாரு. அது அவருக்கு முன்பா வர்றதுக்கு அது எப்படிப்பட்ட அழகான விஷயம் பாருங்க. ஒருத்தரை நினைக்கிறப்போ அவரோட உண்மையான விசுவாசம் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரணும். அது மாதிரி இது அவர் ஞாபகத்துக்கு வந்தது ரொம்ப பெரிய விஷயம். அவர் மாயமற்ற விசுவாசத்தோட இருந்தாரு. இதை நாம தெரிஞ்சுக்கணும். பவுல் அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றாரு. 5ஆம் வசனத்தில் அவர், உன்னிடத்தில் இருக்கிற அந்த மாயமற்ற விசுவாசம் முதல்ல உன் பாட்டியிடத்தில் தொடங்கி பிறகு உன் தாயிடத்தில் நிலைத்திருக்குன்னு சொல்றாரு. அதாவது இந்த மாயமற்ற விசுவாசம் பாட்டியிடத்திலிருந்தும் தாயிடத்திலிருந்தும் ஆரம்பிச்சதுன்னு அவர் சொல்றாரு. மறுபடியும் சொல்றேன், இந்த கடிதம் தீமோத்தேயுவுக்கு எழுதினது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல சபையில் அவருக்கு மிகப்பெரிய வேலை, பதவி, பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பவுல் பார்வையில இந்த விஷயத்துல உண்மையான கதாநாயகர்கள் யார் தெரியுமா? பாட்டி லோபிசாலும் தாய் ஐனிக்கையாலும் தான். அது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஆனா குடும்ப உறவுகளின் இயல்பை குறித்து பேசிட்டு இருக்கப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த வேத பகுதியில் விட்டு போயிருக்கிறது ஒரு விஷயம் இல்ல, ஒரு நபர். அவர்தான் அப்பா. வேதத்துல எந்த இடத்துலையும் தீமோத்தேயுவோட அப்பா குறித்து எதுவும் சொல்லப்படல. இப்போ 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ற நமக்கு இது அதிர்ச்சியாவோ விசித்திரமாவோ இல்லாம இருக்கலாம். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா இன்றைய குடும்ப சூழல்ல தகப்பனுடைய இருப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கு. இல்லைனா முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம இப்ப குடும்ப விஷயங்கள்ல தகப்பன் அதிகமா ஈடுபடாம இருக்கிறத நாம தான் பழக்கமாக்கிட்டோம். அதனால சில சமயங்கள்ல தெரியாமலேயே இந்த வேத பகுதியை நம்ம இன்றைய கால கண்ணோட்டத்துல இல்லைனா நவீன சமூக அமைப்புல பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம அப்படி பார்க்கறப்போ ஒரு முக்கியமான உண்மையை நாம தவற விடுறோம். அது என்னன்னா, முதல் நூற்றாண்டுல இருந்தவங்களுக்கு, குறிப்பா இந்த கடிதத்தை முதல்ல வாசிச்சவங்களுக்கு தீமோத்தேயுவோட அப்பா குறித்து எதுவுமே சொல்லப்படாதது ஒரு பெரிய எச்சரிக்கையின் அறிகுறியா இருந்திருக்கலாம். முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த தகப்பன்கள் தங்கள் குடும்பத்துல ஒரு ஆவிக்குரிய தலைவரா இருந்திருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. தீமோத்தேயுவோட தகப்பன் குறித்து இங்க சொல்லப்படாதது ஒரு பெரிய விஷயம். சொல்லப்போனா அப்போஸ்தலர் நடபடிகள் 16:1 எழுதப்பட்டிருக்கிற சின்ன சின்ன குறிப்பை தவிர வேதத்துல வேறு எங்குமே அவரை குறித்து சொல்லவே இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். தீமோத்தேயோட அப்பா ஒரு கிரேக்கர்னும் அவர் அநேகமா விசுவாசியா இருந்திருக்க மாட்டார்னு சொல்லப்படுது. இவ்வளவுதான் நமக்கு கிடைச்சிருக்க தகவல். இந்த சின்ன சின்ன தகவல்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு சித்திரம் நமக்கு தெளிவா புரியுது. அது என்னன்னா, அது ஒரு குடும்ப கட்டமைப்பு. அந்த குடும்ப கட்டமைப்புல ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி இருக்கு. அந்த குடும்பத்தை விட்டு தகப்பன் சாதாரணமா விலகி போயிட்டாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. தீமோத்தேயோட அப்பா மரித்து விட்டாரா இல்ல ஆவிக்குரிய பிரகாரமா அவர் குடும்பத்திலிருந்து விலகி போயிட்டாராங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது. தீமோத்தேயோட விசுவாசத்தை வளர்த்தது அவங்க அப்பா இல்ல, மாறாக வாழ்க்கையில் இருந்த பெண்கள் தான் அதை செஞ்சிருக்காங்க. தாயார் ஐனிக்கையாலும் பாட்டி லோபிசாவும் தான். குடும்பத்தோட முழு ஆவிக்குரிய பொறுப்பையும் எடுத்துக்கிட்டவங்க அவங்க தான். கவனிங்க, ஒருவேளை இது உங்க சொந்த வாழ்க்கையை ஒத்து இருக்கலாம். ஒருவேளை இப்ப நீங்க தனியா இருக்கிற அம்மாவா இருந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒரே நேரத்துல பல வேலைகளை செஞ்சு பல மணி நேரம் உழைச்சு இரவு தாமதமா வீட்டுக்கு வந்த பிறகு உங்க குழந்தைங்க தூங்குறப்போ அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. இந்த நேரத்துல நான் எவ்வளவு பண்றது உண்மையா எனக்கு ஏதாவது பலன் தருமா நீங்க உங்களே கேட்டுக்கலாம். நான் சொல்றத கவனிங்க. நீங்க கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா தீமோத்தேயு வளர்ந்த குடும்ப சூழலும் ஏறக்குறைய இதே போலதான் இருந்திருக்கு. ஒருவேளை இப்ப இருக்கிற உங்க குடும்ப சூழலை பார்த்து இது நான் நினைச்ச மாதிரி இல்ல, நான் கற்பனை செஞ்ச மாதிரி இல்ல, இது நான் கனவு கண்ட வாழ்க்கை மாதிரி இல்ல நீங்க நினைச்சிருக்கலாம். ஒருவேளை எனக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை மாதிரி இது இல்லன்னு கூட நீங்க சொல்லலாம். தேவன் தன் வார்த்தையில சொல்ற சரியான குடும்ப அமைப்பு மாதிரி உங்க குடும்ப அமைப்பு கச்சிதமா பொருந்தாம கூட இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புறேன். எங்க நல்ல சூழல் குறைவா இருக்குதோ அங்க தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமா வேலை செய்யும். தேவனுடைய கிருபை குறித்து எனக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னா, அது போதும்னு சொல்ற அளவுக்கு இல்ல, அதை விட அதிகம். அந்த கிருபை நமக்காகவே பிரத்யேகமா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பலவீன நேரங்கள்ல அவருடைய கிருபை அதிக வல்லமையோட கிரியை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க சூழ்நிலைக்கு தேவனை கட்டுப்படுத்த முடியாது. உங்க விசுவாசத்தினால செயல்பட அவருக்கு முழு வல்லமை இருக்கு. உங்க விடாமுயற்சியின் மூலமா செயல்பட அவரால் முடியும். லோபிசால் ஐனிக்கையாள் வாழ்க்கையில் அவர் செயல்பட்ட மாதிரி உங்க ஜெபங்களின் மூலமா அவர் கண்டிப்பா செயல்படுவார். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறப்போ என் மனசு உடனே ஒரு காட்சியை கற்பனை பண்ண ஆரம்பிக்குது. சிறுவன் தீமோத்தேயு அவருடைய தாய் ஐனிக்கையாளும்
படுக்கையில படுக்க வைக்கிற காட்சியை என் மனக்கண்ணுல நான் பார்க்குறேன். அவன் படுத்துக்கிட்டு இருக்கான். கையில ஒரு பஞ்சு ஒட்டகத்தையோ, இல்ல அந்த காலத்துல சின்ன பசங்க விளையாடுற வேற ஏதாவது பொம்மையோ பிடிச்சிட்டு இருக்கலாம். அவன் மெதுவா தூங்க ஆரம்பிக்கிறப்போ, ஐனிக்கேயாள் அவனுக்காக ஜெபிக்கிறதையும், அவனுக்காக ஆசீர்வாதங்களையும் முணுமுணுக்கிறதையும், தேவனுடைய உண்மை சத்தியங்கள மறுபடியும் மறுபடியும் போதிக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஒருவேளை சங்கீத புஸ்தகத்திலிருந்து வசனங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாம். அவள் அங்கே டிம்மியை படுக்க வைக்கிறப்போ என்னால் பாட்டி லோவிஸால பார்க்க முடியுது. அவங்க பக்கத்தறையில் இருக்காங்க. அவங்க தன்னுடைய ஆடும் நாற்காலியில் உட்காந்து முன்னும் பின்னும் ஆடிக்கிட்டே அவங்க உள்ளத்தில் அமைதியாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட தன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அதாவது உண்மையான பெற்றோருக்குரிய பாணியில். இரவு முழுதும் அமைதியாக இருந்ததால் மறுநாள் காலையில் அவங்க எழுந்ததும் தீமோத்தேயுவுக்கு திருத்தத்தையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்குற நிலை இருந்திருக்கும். ஏன்னா அவன் கறி இல்லைனா, வண்ண கட்டிகள் இல்லைனா, அது போல எதையாவது வச்சு சுவரில் கிறுக்கிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அதுதான் நிஜ வாழ்க்கை. நான் சொல்றத கவனிங்க. விசுவாசம் நிஜ வாழ்க்கையோட மத்தியில உருவாகுது. அதுவும் ஏதோ ஒரு வித சாதாரண விசுவாசம் இல்லை. பவுல் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. இதுதான் நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிற ரெண்டாவது கருத்து. தீமோத்தேயுக்குள்ள உருவான விசுவாசம் ஒரு மாயமற்ற விசுவாசம்னு பவுல் இங்க சொல்றாரு. அந்த மாயமற்ற விசுவாசம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பவுல் சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும். மாயமற்ற விசுவாசம் பாட்டிக்கிட்ட இருந்து முதல்ல வந்துச்சுன்னோ, அப்புறம் அம்மா கிட்ட இருந்துச்சுன்னோ, அதை நம்ம ஆழமாக பார்க்கலாம். பவுல் பயன்படுத்துகிற மாயமற்ற அந்த வார்த்தை, அந்த விவரிப்பை, அந்த உரிச்சொல்லை நான் ஆராய விரும்புகிறேன். மாயமற்றன்ற வார்த்தைக்கு நேரடியான பொருள் ஒரு உயிருள்ள விசுவாசத்தின் வகை. இதுக்கு அர்த்தம் நேர்மையான விசுவாசத்தோடு இருக்கிறது, அதாவது மாய்மாலமற்ற விசுவாசம். இப்போ உங்கள் அநேகருக்கு மாய்மாலங்கிற வார்த்தை ரொம்ப பரிட்சயமாக இருக்கு இல்லையா? அது பண்டைய கிரேக்க நாடகத்திலிருந்து வந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நடிகர்களும் முகமூடி அணிஞ்சு தான் இருப்பாங்க. அதனால் அவங்கள மாயக்காரன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு முகம் இல்லை, 2 முகம் இருக்கும். அதனால தான் பவுல் விசுவாசத்துக்கு மாயமற்றன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறப்போ அவர் சொல்கிற அர்த்தம், அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர போலியான விசுவாசமாக இல்லைன்னு சொல்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மற்றவங்களுக்கு முன்னால் தெரிகிற மாதிரி நம்ம அந்த கிறிஸ்தவ முகமூடியை எடுத்து போட்டுக்கிறோம். ஆனால் திங்கள் முதல் சனி வர அந்த கிறிஸ்தவ முகமூடியை அலமாரியில் வச்சுட்டு முற்றிலும் வேற மாதிரி வாழுறோம். இதை சொல்றதுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் இதை சொல்லி தான் ஆகணும். இன்றைய அமெரிக்க சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விசுவாச முகமூடி போட்டுக்கிறதுல நாம ரொம்ப கை தேர்ந்தவங்களாகிட்டோம். அப்புறம் மீதம் இருக்கிற திங்கள் முதல் சனி வரை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம். எப்படியோ தேவன் அதை ஏற்றுக்குவாருன்னு, அவர் சந்தோஷப்படுவார்னு நம்ம நம்ப வச்சிருக்கோம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, உலகமும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் வாழ்க்கையின் சித்திரத்தை பார்க்குறாங்க. தேவன் தன் வார்த்தையில விசுவாசம் உள்ள மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு சித்திரத்தை வரைஞ்சு வச்சிருக்காரு. இப்போ ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம சித்திரத்தையும் தேவன் காட்டுற சித்திரத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் தேவனோட சித்திரத்தை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த சித்திரத்தை போல இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நாட்டில் வாலிபர்களின் மத்தியில் ஏன் விசுவாச நெருக்கடி இருக்குன்னு நாம ஆச்சரியப்படுறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையின் சித்திரங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் கடைபிடிக்கப்படுற விசுவாசம் இல்லை. மாறாக உண்மையான விசுவாசத்தால நிரம்பி இருக்கணும். அது உளப்பூர்வமான உயிருள்ள விசுவாசமா இருக்கணும். நம்ம நாள்தோறும் வாழ்ற விசுவாசமா, நம்ம வாழ்க்கையோட இணைஞ்ச விசுவாசமா அது இருக்கணும். நாம ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும் போது இல்லை, நமக்கு ஏதாவது தேவைப்படும் போது மட்டும் மேலோட்டமாக நினைக்கிற விசுவாசமா அது இருக்கக்கூடாது. சபை நண்பர்களோட இருந்தா மட்டும் நாம வாய் அளவில் பேசிக்கிற விசுவாசமா அது இருக்கக்கூடாது. அது முற்றிலும் உண்மையான வாழ்ந்து காட்டுற மனசார இருக்கிற கடுகளவும் கபடம் இல்லாத விசுவாசமா அது இருக்கணும். இந்த வேத பகுதியில் தீமோத்தேயுக்குள்ள இருந்த மாயமற்ற விசுவாசம் ஏதோ தற்செயலா வந்தது இல்லைன்னு சுட்டி காட்டுறதுல பவுல் ரொம்ப திட்டவட்டமா இருக்காரு. அதாவது அது அவருடைய அழைப்பினாலோ இல்லை, அவர் ஒரு பிரசங்கின்ற காரணத்தாலோ இல்லை. அப்படி இல்லை. இந்த மாயமற்ற விசுவாசத்துக்கு ஒரு வேர் இருக்கு, அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, அதுக்கு ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறை இருக்குன்னு பவுல் நமக்கு தெரியப்படுத்துறாரு. இது அவருடைய தாயிடமும் அவருடைய பாட்டியிடமும் தொடங்கிச்சுன்னு அவர் சொல்றாரு. முதல்ல லோவிசா கிட்ட, அப்புறம் ஐனிக்கேயாள் கிட்ட நிலைத்திருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒன்று உணர்த்துது. உங்களுக்கான 3வது கணிப்பு, மாயமற்ற விசுவாசம் அது தொற்றக்கூடியது, அது மற்றவங்களுக்கும் பரவக்கூடியது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தீமோத்தேயு அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டது அது அவர் மேல கட்டாயப்படுத்தி திணிக்கப்பட்டது அல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுறது. இந்த தாய்மார்கள் விசுவாசத்தை வெறும் போதனையா மட்டும் செய்யல, அதை அவங்க கடைபிடிச்சு வாழ்ந்தாங்க. அவங்க விசுவாசத்துல வாழ்ந்ததை தீமோத்தேயு நெருக்கமா பார்த்தார். ஒருவேளை அவர் மனசுக்குள்ள எப்படி நினைச்சிருக்கலாம், இது ஏதோ இருக்கு, பாட்டியோட விசுவாசத்துல ஒரு உண்மைத்தன்மை இருக்கு, அம்மாவோட விசுவாசத்துலயும் ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு. அவள் தேவனை குறிச்சு பேசுறப்போ அது சும்மா வார்த்தையா இல்ல, அவங்க ஒரு உண்மையான உறவு இருக்கிறத போல தோணுச்சு. அது எதுவா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அது எனக்கும் வேணும். பண நெருக்கடி காலத்திலும் அந்த விசுவாசத்துல அவங்க வாழ்றத அவர் பார்க்கறாரு. அண்டை வீட்டுக்காரங்க புறம் பேசிய நேரங்கள்லயும் அந்த விசுவாசத்துல அவங்க வாழ்ந்து காட்டுறத அவர் பார்க்கறாரு. பள்ளியில தான் அப்பா கூட இல்லைங்கிற காரணத்துக்காக கேலிக்குள்ளாக்கி அழுதுகிட்டு வீட்டுக்கு வர நேரங்களையும் விசுவாசத்தோட வாழ்றத அவர் பார்க்கறாரு.
இந்த தாய்மார்கள் அந்த விசுவாசத்தை அவர் கண்ணு முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க. அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த அவங்க சத்தமா பேச வேண்டிய அவசியம் இருக்கல. இந்த பாட்டிக்கும் தாய்க்கும் தெருமுனையில ஒலிபெருக்கியோ இல்ல மெகாஃபோன் மூலமா வழிபோக்கர்களை பார்த்து நற்செய்தியை கத்தி கத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கல. மாறாக அது ரொம்ப எளிமையாவும் உண்மையாவும் இருந்திருக்கு. அது அவங்க வீட்ல வாழ்ந்த வாழ்க்கை முறையிலேயே இயல்பா தெரியுது. அவங்க தீமோத்தேயுவோட பேசின வார்த்தைகள் அது வெளிப்பட்டது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துகிட்ட வார்த்தைகள் அது தெரியுது. தேவனுக்கு முன்பாக அவங்க காட்டின பயபக்தியிலையும் வணக்கத்திலும் அது தெளிவா தெரியுது. அவங்க செஞ்ச உண்மையான ஆராதனையில அது வெளிப்பட்டிருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் இருந்த நேர்மையால தான் தீமோத்தேயுவால காணவும் கவனம் செலுத்தவும் ஏற்ற வகையில ரொம்ப தெளிவாகவும் பதிஞ்சிருக்கு. இதை நீங்க சொல்ற வழியில இருக்கிற ஒண்ணா இருக்கலாம். மாயமற்ற விசுவாசங்கிறது வெளிச்சத்தின் மையத்தில் மட்டுமல்ல, நிழல்களுக்குள்ளேயும் உருவாகக்கூடியது. அது ஒரு கூட்டத்தின் முன்னாடி மட்டும் உருவாகிறதில்ல, மாறாக வாழ்க்கையின் மிக சாதாரண அன்றாட செயல்களுக்கு தான் அது உண்மையிலே உருவாகுது. அங்கதான் அது வெளிப்படுறதாகவும் இருக்கு. ஆலயத்தில் மட்டும் இல்ல, உங்க வீட்லயும் அந்த மாயமற்ற விசுவாசம் வெளிப்படணும். யாரும் தன்னை பார்க்கல, யாரும் தான் குரலை கேட்கலன்னு தான் அம்மா நினைச்ச நேரங்கள்ல அவங்க ஜெபிச்ச விதத்துல தான் அந்த மாயமற்ற விசுவாசம் வெளிப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதை யார் பார்த்தாங்கன்னு தெரியுமா? ஜெபிக்கிறதை யார் கேட்டாங்கன்னு தெரியுமா? அவர் தான் தீமோத்தேயு. தான் தனியா இருக்கேன்னு அம்மா நினைச்சுக்கிட்டு அறைக்குள்ள இருக்க அலமாரி பக்கம் போறப்பெல்லாம் தீமோத்தேயு பார்த்திருப்பாரு. அவருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் அம்மா ஜெபிக்க ஆரம்பிக்கிற குரலை அவர் கேட்டிருப்பாரு. கர்த்தராகிய இயேசுவே, என் மகனுக்கு உம்மை வெளிப்படுத்துன்னு அம்மா ஜெபிக்கிறத அவர் கேட்டிருப்பார். பெற்றோர்களே கொஞ்சம் கவனிங்க. நாம நினைக்கிற மாதிரி அந்த தனியா இருக்கிற நேரங்கள், அந்த மறைவா பண்ற ஜெபங்களும் அவ்வளவு மறைவா இருக்காது. பிள்ளைகள் கூர்ந்து கவனிக்கிறவங்களா இருக்காங்க. நாம நினைக்கிறத காட்டிலும் அவங்க இன்னும் அதிகமா எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. என் சொந்த வாழ்க்கையில என் சின்ன வயசு நினைவுகள் சிலதை விசேஷமான அடிக்கடி அசைப்போட்டு பார்க்குற சில தருணங்களை நினைக்கிறப்போ என் அம்மாவோட நினைப்பு தான் என் மனசுல அடிக்கடி வந்து போகும். நான் சின்ன பையனா இருந்தப்போ சனிக்கிழமை காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்து உடனே கீழே இறங்கி போய் கார்ட்டூன் பார்க்கறது தான் எனக்கு பழக்கம். படிக்கட்டுகள்ல கீழே இறங்குறப்போ என் அப்பா அம்மா அறையை கடந்து தான் நான் போய் ஆகணும். அநேகமா அந்த நேரத்தில் வீட்டில் முழிச்சிட்டு இருக்கிறது தான் மட்டும்தான் அம்மா நினைச்சிருக்கலாம். ஆனா கதவு மூடி இருந்தாலும் உள்ள அவங்க ஜெபிக்கிற குரல் எனக்கு வெளியே கேட்கும். என் பேரையும் என் அண்ணன் தங்கச்சி பேரையும் கர்த்தரோட சமூகத்துல சொல்லி அவங்க ஜெயிப்பாங்க. அது அவங்களுக்கு தினசரி வழக்கமா இருந்துச்சு. இன்னைக்கும் இந்த வழக்கத்தை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த சின்ன சின்ன மறைவான தருணங்கள் பெரிய விஷயமா வெளியே தெரியாம இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், அது நம்ம உள்ளத்துல அழியாத முத்திரையை பதிக்கும். இன்னைக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்ற பதில் இதுதான். நான் தேவனுடைய ராஜ்யத்துல இணையறதுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கும் ஒரே காரணம், ரட்சகருடைய சமூகத்துல வச்சு ஜபிச்ச ஜப வீராங்கனையான என் அம்மா மட்டும்தான். அவங்க தான் முக்கிய காரணம். ஸ்திரீகளே, உங்கள் வீட்டில் நீங்கள் கொண்டு வர தாக்கத்தையும் செல்வாக்கையும் ஒரு நாளும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. மறுபடியும் கொஞ்சம் தீமோத்தேயுவின் வாழ்க்கை பக்கம் திரும்ப போலாம். அவங்க வீட்டில் நிரம்பி இருந்த அந்த சமாதானத்தை அவர் உணர்ந்த காட்சியை அவங்களால கற்பனை செய்ய முடியுதா? ரொம்ப கஷ்டமான நெருக்கடி காலத்துல கூட அவரோட அம்மாவும் பாட்டியும் தங்கள் உள்ளத்துல உணர்ந்த அந்த சமாதானத்தை அவரால் உணர்ந்திருக்க முடியும் இல்லையா? வேறு யாரும் பார்க்காத வேளையிலும் தங்கள் செயலிலும் பேச்சிலும் வெளிப்படுத்திய அந்த நேர்மையையும் உத்தமத்தையும் அவரால் அடையாளம் கண்டிருக்க முடியும் இல்லையா? தங்களுக்கு சாதகமா எதுவுமே நடக்காத மாதிரி இருந்த நேரத்திலையும் அவங்க இயேசுவின் மேல வச்சிருந்த விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டதை அவங்களால பார்க்க முடியுது இல்லையா? ஒருத்தருடைய வாழ்க்கையில உண்மையான விசுவாசத்தோட ஆரம்ப விதைக்கப்படுற வழி இதுதான். நாம தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்றத மற்றவங்க பார்க்குறப்போ, சூழ்நிலைகள் கஷ்டமா இருக்கிற நேரத்திலும் நாம இயேசுவை நம்பி அவருக்காக வாழ்றத ஜனங்க பார்க்குறப்போ, அப்பதான் அந்த விசுவாசம் உண்மையானதா மாறும். நாம சபைக்கு போறதாலோ பிள்ளைகளை சபைக்கு கூட்டிக்கிட்டு போறதாலோ மட்டும் அவங்க வாழ்க்கையில விசுவாசம் உண்மையானதாவோ நிஜமானதாவோ ஆயிடாது. கேளுங்க, சபைக்கு போறது நல்லது, அது முறையானதும் கூட, வேதம் கூட அதை தான் சொல்லுது. ஆனா சபைக்கு போறதால மட்டும் நான் கிறிஸ்துவனா ஆகிட முடியாது. கிரிக்கெட் மைதானத்தில் உட்காரதால மட்டும் நான் கிரிக்கெட் வீரன் ஆயிட முடியாதுல்ல. நான் கராஜில் உட்கார்ந்து இருக்கிறதால மட்டும் நான் கார் ஆயிட முடியாதுல்ல. என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு. அதனால சபையில இருந்து தேவனுடைய வார்த்தையின் கீழே உட்கார்ந்து கேட்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இயேசுவின் வருகையின் நாள் வேகமா நெருங்கிட்டு இருக்க இந்த வேளையில நாம கூடுகையை விட்டுவிடக்கூடாதுன்னு புதிய ஏற்பாட்டை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்றதை கேளுங்க, இதுதான் விசுவாசம் ஆரம்பிக்கிற இடம். நாம தேவனுடைய வீட்டுல இருக்கோம், சபையில இருக்கோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். விசுவாசம் எப்படி வளருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் எப்படி வளர்ந்து மெருகேற்றப்படுதுன்னு தெரியுமா? இந்த பில்டிங்கோட சுவர்களை தாண்டி விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு போறதால தான். நாம சபை இருக்கையில மட்டும் வாழாம வெளி உலகத்திலும் இயேசுக்காக வாழும்போது அது நம் தினசரி வாழ்க்கையில வளர்ந்து மேம்பட்டு முதிர்ச்சி அடையுது. நாம ஒவ்வொரு நாளும்
ரட்சகருக்காக வாழ தெரிந்து கொள்றப்போ தான் உண்மையான விசுவாசம் உருவாகி வடிவமைக்கப்படுது. காரியங்கள் கஷ்டமா இருந்தாலும், விஷயங்கள் புரியாம இருந்தாலும், எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு எதிரா போனாலும், மருத்துவரிடமிருந்து கெட்ட செய்தி வந்தாலும், வீட்டு உரிமையாளர் கஷ்டப்படுத்தினாலும், இல்ல வேலை இடத்துல மேலாளர் அழுத்தம் கொடுத்தாலும், விசுவாசத்தை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கப்ப தான் அது மாயமற்ற விசுவாசமா மாறும். உண்மையை சொன்னா நம்ம வாழ்க்கையில மாயமற்ற விசுவாசம் வளர்ற போது எப்பவும் அழகா தெரியாது. உண்மையிலேயே அதிகமா விசுவாசத்தை வளர்க்கறது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா வாழ்க்கையே அப்படிதான் குழப்பமா இருக்கும். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல. ஒருவேளை உங்களுக்கு இது வேறு விதமா தெரியல, ஆனா தேவன் எப்பவும் நம்ம கால அட்டவணையில வேலை செய்யற மாதிரி தோணாது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளும் காரியங்களும் நாம நினைச்ச மாதிரி எப்பவும் இருக்காது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதாவது நம்ம வாழ்க்கையில உண்மையான விசுவாசம் சோதனைங்கிற உலைக்களத்துல புடமிடப்படுது. வாழ்க்கையின் அழுத்தம் ஒரு நேரத்திலும் இழுத்தடிக்கப்படும் நேரத்திலும் வாழ்க்கை எதெல்லாம் நம்ம மேல எரிஞ்சாலும் நாம இயேசுவை விடாம பிடிச்சுக்கிட்டு அவருடைய வார்த்தையிலும் வாக்குத்தத்தத்திலையும் நம்ம நிலைநிறுத்திட்டு இருக்கிறது தான் விசுவாசம். ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏத்துக்கொண்டு, ஆண்டவரே இப்ப எனக்கு எதுவும் புரியல, இயற்கையா பார்த்தா எதுவும் கை கூடல, ஆனா நான் உண்மையே நோக்கி இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறேன், நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். இதுதான் உண்மையான விசுவாசம். நான் முன்னமே சொன்ன மாதிரி மக்கள் நம்ம வாழ்க்கையை பார்க்கறாங்க, நாம வாழ்றதை கவனிக்கிறாங்க, குறிப்பா நம்ம பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. நம்மளோட அந்த விசுவாசத்தை அவங்க பார்க்கறாங்க. ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அவங்க முன்னாடி நாம விசுவாசத்தை வச்சு நடிக்க முடியாது. அவங்க எப்பவும் நம்ம சொல்றதை கேட்டு நடக்காம இருக்கலாம், ஆனா நாம என்ன பண்றோம்னு மட்டும் பார்க்காம இருக்கிறத தவற மாட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட மகனே மகளே நீங்க விசுவாசமா இருக்கணும்னு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த விசுவாசத்தை அவங்க முன்னால நம்மோட வாழ்க்கை மூலமா வாழ்ந்து காட்டணும். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுற யாக்கோபு நிருபத்தை எழுதினவர் இயேசுவின் சகோதரர். யாக்கோபு 2:17 சொல்லியிருக்கு, ஒருத்தன் விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கலாம், அதுக்கு அவர் சொல்றாரு ரொம்ப நல்லது காமின்னு. ஏன்னா அதுக்கு கிரியைகள் இல்லாத விசுவாசம், அதுக்கு பொருத்தமா வாழ்க்கையில வெளிப்படாத விசுவாசம் செத்த விசுவாசம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு பதில் சொல்றாரு. அதாவது கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு பதில் சொல்றாரு. நாம உண்மையான விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னா அந்த விசுவாசத்தை நாம சீரா வாழ்ந்து காட்டணும். இங்க பாருங்க பெற்றோர்களே, அதுக்கு நாம பரிபூரணமா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய தாக்கத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் நாம குறைபாடில்லாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு தேவை. சில நாட்களுக்கு முன்னால சபையில் ஒரு அம்மா ஆராதனை முடிஞ்சு என்கிட்ட வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க சொன்னது என்னன்னா, என் பிள்ளைகளுக்கு எப்பவும் சொல்ல சரியான வேதகம வசனங்கள் எனக்கு தெரியல, ஆனா அரவணைக்கிறதுலையும் ஜபிக்கிறதுலையும் எனக்கு PhD இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையை சொல்லணும்னா அம்மாக்களே பல சமயங்கள்ல இது இறையியல் பட்டத்தை விட ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது ஒரு ஆவிக்குரிய நிபுணரா இருக்கிறத பத்தி இல்லை, நம்ம எளிதா அணுகக்கூடியவங்களா உண்மையானவங்களா இருக்கிறத பத்தி தான். நம்ம வாழ்ற வாழ்க்கையினால நம்ம தாக்கத்தின் கீழ் இருக்கவங்களுக்கு இயேசுவை சுட்டி காட்டுறது தான் ரொம்பவே முக்கியம். இப்போ வேதத்திலிருந்து இன்னொரு கடைசி விஷயம் சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். பாப்டிஸ்டுகள் மதிய உணவிற்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் நேரத்துக்கு வெளியே போகணும். இன்னைக்கு அன்னையர் தினம், நீங்கள் வெளியே போக வேண்டியது இருக்கும். நான் உங்களை சரியான நேரத்துக்கு அனுப்பி வச்சுறேன். இது முன்னாடி சொன்ன கருத்துக்கு தொடர்ச்சியாக இருக்கிற கடைசி கணிப்பு. 4வது விஷயம், விசுவாசம் தலைமுறையாக தொடருது, ஆனால் தானாக வர்றதில்ல. தீமோத்தேயு 1:4-5 பவுல் என்ன சொல்றாருன்னா, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இங்க பவுல் ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை சொல்றாரு. தீமோத்தேயு தனக்கான விசுவாசத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். அவன் பாட்டி அவனுக்காக விசுவாசிக்க முடியாது, தீமோத்தேயுக்காக அம்மா மனம் திரும்ப முடியாது. அவனுக்கான சூழலை தயார் பண்ணி தான் கொடுக்க முடியும். அந்த விசுவாசத்துக்குள்ள நடக்கிறது அவனோட பொறுப்பு. இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் உணர்கிற பதட்டம். ஆனா நல்ல செய்தி என்னன்னா, நாம அவங்களுக்கு முன்பாக வாழ்ற உண்மையான வாழ்க்கை தான் நல்ல வளமான நிலமா அவங்கள உருவாக்கும். அந்த விளைவை நம்மால உருவாக்கவோ இல்லை கட்டுப்படுத்தவோ முடியாம கூட இருக்கலாம், ஆனா அதுக்கான சூழலை நம்மால அமைச்சு அவங்கள வடிவமைக்க முடியும். லோபிசாலும் ஐனேக்கியாலும் தீமோத்தேயுவுக்கு செஞ்சது அதுதான். அவங்க விசுவாசம் தீமோத்தேயுவோட ரட்சிப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கல,
அது நிச்சயமா தேவனுடைய விசுவாசத்தை கண்ணுக்கு முன்னால பார்க்குற வாய்ப்பு அவனுக்கு கொடுத்துச்சு. அது எங்க எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா எங்கோ ஒரு கட்டத்துல தீமோத்தேயு அதை தனக்காக பிடிச்சுக்கிட்டான். அவன் வெறும் தகவலை மட்டும் உள்வாங்கிக்கல. அந்த ஜீவனுள்ள விசுவாசத்தை பற்றி கொண்டு அதை தனக்குன்னு விசுவாசிச்சான். தீமோத்தேயு சாதாரணமா விசுவாசிக்கல, மாறாக அந்த மாயமற்ற விசுவாசமே அவன் வாழ்க்கையை வரவேற்கும் அடையாளமா மாறிடுச்சுன்னு இந்த வசனமும் வரலாறும் நமக்கு அதை தான் சொல்லுது. இப்போ 2000 வருஷங்களுக்கு பிறகு கடந்த காலத்தை பின்னோக்கி பார்க்குற வாய்ப்பு இதன் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதன் தொடர் விளைவுகளை இப்போ நம்மால பார்க்க முடியுது. தீமோத்தேயு திருச்சபை வரலாற்றிலேயே மிகப்பெரிய செல்வாக்கு உடையவரா இருந்தவர். இப்போ 2000 வருஷங்களுக்கு பிறகு நாம அவரை பத்தி பேசுறோம். அவருக்கு எழுதிய கடிதங்களை நாம வாசிக்கிறோம். அவருடைய ஊழியத்தின் தாக்கம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்குது. ஏன்னா 2 பெண்கள் தங்களோட விசுவாசத்தை காட்டினதால. அதுதான் தலைமுறை தாக்கத்தின் வல்லமை. அம்மாக்களை நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒரு நாளும் மேடையில பிரசங்கிக்காம இருக்கலாம், ஒரு நாளும் இறையியல் புத்தகம் எழுதாம படிக்காம இருக்கலாம், ஒரு நாளும் சபையை ஆரம்பிக்க முடியாம இருக்கலாம். ஆனா இயேசுவை அறிந்து சத்தியத்தில் நடக்கிற ஒரு பிள்ளையை நீங்க வளர்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உலகத்தை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. வேதம் சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லுது. லோபிசாலையும் ஐனிக்கையாலையும் கேட்டு பாருங்க. அவங்க தான் பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டு. சில நேரங்களில் ஆவிக்குரிய மரபுன்னு வரும்போது நாம் அதை மிகப்பெரிய நாடகத்தனமான வார்த்தைகளில் அதை சிந்திக்கிறோம். ஜனம் நிறைந்த விளையாட்டு அரங்கங்களை அதில் சிந்திக்கிறோம். பெரிய கூட்டங்கள், மாநாடுகளை அதில் சிந்திக்கிறோம். ஆனால் உண்மையான ஆவிக்குரிய மரபு இப்படி தான் இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக முழங்காலிட்டு நிற்கிற ஒரு தாய், தன் பேர குழந்தைகளுக்காக உபவாசிக்கும் ஒரு பாட்டி, அவங்களோட வீடுகளில் அமைதியாக ஆவிக்குரிய யுத்தம் செய்கிற பெண்களாக இருக்காங்க. நான் சொல்றத கேளுங்க. விசுவாசம் நிறைஞ்சு ஜபிக்கிற அம்மாவை பார்த்தா நரகம் கூட நடுங்கும். அதனால இன்னைக்கு காலையில் இங்கே கூடியிருக்க எல்லா பெண்களும், நீங்க பெற்றெடுத்த தாயாவோ, பாட்டியாவோ, இல்லை ஆவிக்குரிய தாயாகவோ, இல்லை மற்றவங்களுக்கு வழிகாட்டுறவங்களாகவோ இருந்தாலும், நீங்க ஒன்று அவசியம் தெரிஞ்சுக்கணும். நீங்க நேசிக்கப்படுறீங்க, நீங்க மதிக்கப்படுறீங்க. அதுக்கு மேல இந்த உலகத்துல தேவன் இப்ப செய்யற அந்த மகத்தான கிரியைக்கு நீங்க ரொம்ப அவசியமானவங்களா இருக்கீங்க. அதனால இன்னைக்கு நாம உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள கௌரவிக்கிறோம். உங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றோம். நீங்க செய்யற எல்லா நன்மையான காரியங்களுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்றோம். பெண்களே, இந்த உண்மையை நான் ரொம்ப அழுத்தமா வலியுறுத்த விருப்பப்படுகிறேன். நீங்க நேசிக்கப்படுறவங்களா இருக்கிறீங்க. இந்த உலகத்திலையும், உங்க வீட்லையும், உங்க வேலை ஸ்தலத்திலையும், நீங்க பழகிற மக்கள் இடத்திலும் நீங்க ஏற்படுத்துகிற இந்த நல்ல தாக்கத்துக்காக நாங்க தேவனுக்கு நன்றி சொல்றோம். தேவன் உங்களை வல்லமையா பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார். வல்லமையாக கிணற்றருகே இயேசு சந்திச்ச அந்த ஸ்திரீயை நான் அடிக்கடி நினைச்சு பார்க்கறது உண்டு. இயேசு அவளுக்கு தான் முதல் முறையா தன்னை மேசியாவா வெளிப்படுத்தினாரு. ஒரு பெண்ணுக்கு தான் அவர் முதன் முறையாக அப்படி செய்தார். அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடி போய், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களில் அநேகம் பேர் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்பதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள். ஆக இது எல்லாம் ஆரம்பமானது ஒரு பெண்ணின் தாக்கத்தால் தான். சகோதரிய, தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பேலஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் balasconley.com-க்கு இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு சுவிசேஷத்தின் நற்செய்தியோடு கூட உலகம் முழுக்க சென்றடைகிறது.